தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறாரு, சனி பகவானும் பார்க்குறாங்க. இப்படி இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்குது. நீங்கள் அதே சமயத்தில் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு பாருங்கள். இந்த வாரத்தில் பொருளாதார நிலைகள் நார்மலாக தான் இருக்குது. கையில் பணம் தனம் இருக்குது. மணி ரொட்டேஷன் பரவாயில்லை. இந்த வாரம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. நான் விவசாயத்தில் இருக்கேன், இந்த வாரம் ஏதாவது நல்லா இருக்குமா அப்படின்னா பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். குறிப்பாக இந்த வாரம் 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஜாப் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. அதனால் எந்த நீங்கள் சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருங்க, நல்லதொரு ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருங்க, எதில் இருந்தாலும் உங்களுடைய ஜாபில் பொறுமை, நிதானம் இது இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பிஸ்னஸ் சுமார், தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இருக்கா இல்லையான்னா கண்டிப்பாக இருக்குது. பட் இந்த தொழில் விட்டு விட்டு நடக்கும். நீங்கள் அந்த தொழிலை விட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒருவேளை நீங்கள் யாரையோடையாவது சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கும். அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. ஃபர்தராக உங்களுடைய எஜுகேஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்டர் எஜுகேஷனாலும் சரி, ஹையர் ஸ்டடியிலையும் சரி ரொம்ப கவனம். அதோட இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் காரியங்கள் முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகுமானா அந்த அளவுக்கு இல்லை. அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம். லைஃப் ரொட்டீனாக உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, போதுமானது. புதிய விஷயங்களில் ஈடுபடுறேன்னு தேவையில்லாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இருக்குது. அதனால் எல்லா விஷயத்துலையும் அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க அத்தனை பேரும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவி அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு. எப்படி உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் ப்ராப்ளமாக இருக்கும், லைஃப் பார்ட்னரும் அதே தான். அதனால் இந்த வாரத்தில் பிஸ்னஸ் பார்ட்னரையும் லைஃப் பார்ட்னரையும் மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, லாட்ரி டிக்கெட் வாங்குறதோ, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதோ, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ வேண்டாம். எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி தோற்றம், எதுவுமே ப்ராஃபிட்டபுளாக இந்த வாரம் இல்லை. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு புகழ்